வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். புதன்கிழமை கரூரில் நடைபெற்ற முப்பெரும் விழா மாநாட்டில் உரையாற்றிய தமிழக முதல்வர் ஸ்டாலின், ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்த முதல் பிராந்திய கட்சி திமுக என்றும், அந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து ஒருபோதும் அழிக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் திமுகவை அழிப்போம் அல்லது அதற்கு மாற்றாகச் செயல்படுவோம் என்று தொடர்ந்து கூறுவதை ஸ்டாலின் விமர்சித்தார். அவர்களின் நிகழ்ச்சி நிரலை கேள்வி எழுப்பிய அவர், அவர்கள் என்ன வகையான மாற்றத்தை கொண்டுவர விரும்புகிறார்கள், அது தமிழ்நாட்டின் முன்னேற்றத்தை சீர்குலைப்பதா என்று கேட்டார். அவரை பொறுத்தவரை எந்த கட்சியும் திமுகவின் கொள்கைகளை விட வலுவானதாகவோ அல்லது சிறப்பாகவோ முன்வைக்கவில்லை. அதை அவர் கட்சியின் உண்மையான பலம் என்று விவரித்தார். தனது அரசாங்கத்தின் சாதனைகளை எடுத்துரைத்த முதல்வர், இந்தியாவில் வேறு எந்த மாநில அரசாங்கத்தையும் விட திமுக நிர்வாகம் அதிக நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது என்றார். தமிழ்நாடு முதலீடுகளை வெற்றிகரமாக ஈர்த்துள்ளது, வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது, மேலும் இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பதிவு செய்த ஒரே மாநிலம் என்ற பெருமையை பெற்றுள்ளது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடனான சந்திப்பில் இருந்து திரும்பும்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி முகத்தை தாவணியால் மூடிக்கொண்டதை ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்தார். ஒரு எதிர்க்கட்சித் தலைவரின் கண்ணியத்தை பழனிசாமி குறைத்து வருவதாகவும், மத்திய நிறுவன சோதனைகளில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை பாஜகவின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுகவின் நிலைப்பாட்டுடன் இதை வேறுபடுத்திக் காட்டிய ஸ்டாலின், தனது கட்சி மத்தியில் பாஜக அரசாங்கத்தை அச்சமின்றி எதிர்கொண்டதாக கூறினார். எல்லை நிர்ணயம் மற்றும் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் மீண்டும் மீண்டும் மோதல்கள் போன்ற சர்ச்சைக்குரிய பிரச்சினைகளை அவர் நினைவு கூர்ந்தார். தமிழர்கள் மற்றும் தமிழ்நாட்டின் கண்ணியத்தை திமுக எப்போதும் நிலைநிறுத்தி வருகிறது என்பதை அவர் வலியுறுத்தினார். தமிழ்நாடு ஒருபோதும் வெளிப்புற அழுத்தங்களுக்கு அடிபணியாது என்று அறிவித்த முதலமைச்சர், மாநிலத்தில் பாஜகவுக்கு இடமில்லை என்றார். பெரியார், அண்ணா மற்றும் கலைஞர் ஆகியோரின் கொள்கைகளால் தமிழ்நாடு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும், அவர்களின் தொலைநோக்கு பார்வையை அது தொடர்ந்து நிலைநிறுத்தும் என்றும் அவர் கூட்டத்தினருக்கு நினைவூட்டினார். இறுதியாக பாஜகவை எதிர்க்குமாறு மக்களை ஸ்டாலின் வலியுறுத்தினார். கட்டுப்படுத்தப்படாவிட்டால் அந்த கட்சி மாநிலங்களின் கூட்டாட்சி அமைப்பை பலவீனப்படுத்தவும் அதையே ஒழிக்கவும் கூட முயற்சிக்கும் என்று எச்சரித்தார். காஷ்மீரில் உள்ள சூழ்நிலையை ஒரு சோதனை முயற்சியாக குறிப்பிட்ட அவர், உரிமைகளுக்காக போராடுவதையும் நாட்டின் ஜனநாயக கட்டமைப்பை பாதுகாப்பதையும் தமிழர்கள் தங்கள் கடமையாக கருத வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.